கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீள நடத்துவது பொருத்தமற்றது என அமைச்சரவையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபரினால் உயர் நீதிமன்றத்திற்கு இன்று அறிவிக்கப்பட்டது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியிடப்படுவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறும், பரீட்சையினை முதலாம் வினாத்தாளை ரத்து செய்து அதற்காக மீள் பரீட்சையை நடத்தும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள சில அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. பிரீத்தி பத்மன் சூரசேன, அச்சல வெங்கப்புலி, மஹிந்த சமயவர்தன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளை ரத்து செய்து அதற்காக மீள் பரீட்சையை நடத்துவதற்கு காணப்படும் இயலுமை தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளிடம் விடயங்களை கேட்டறிந்து அதனை நீதிமன்றக்கு அறிவிக்குமாறு பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்னவுக்கு உயர் நீதிமன்றத்தினால் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்போது கடந்த 26ஆம் தேதி கூடிய அமைச்சரவையினால் இந்த விடயத்துடன் தொடர்புடைய சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் உள்ளிட்ட பிரதிவாதிகளின் சார்பில் முன்னிலையான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன தெரிவித்தார். அதற்கமைய புலமை பரிசில் பரீட்சையை மீள நடாத்துவதன் ஊடாக மாணவர்கள் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதால் பரீட்சையை மீள நடாத்துவது பொருத்தமற்றது என அமைச்சரவையினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் மேலும் தெரிவித்தார். சிக்கலை ஏற்படுத்தியுள்ள வினாத்தாளுக்கான பரீட்சையை மீள நடத்துவதன் ஊடாக பரீட்சைகள் திணைக்களத்தின் ஏனைய பரீட்சைகளை நடாத்துவதற்கான செயற்பாடுகளும் நெருக்கடியான நிலைமைக்கு தள்ளப்படும் சாத்தியம் காணப்படுவதாகவும் சொலிசிட்டர் ஜெனரல் விடயங்களை முன்வைத்து சுட்டிக்காட்டினார். பரீட்சையை மீள நடாத்துவதன் ஊடாக 6ஆம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்பாடுகளும் தாமதமடையக்கூடும் என அவர் தெரிவித்தார். இந்த மனுக்களை முழுமையாக உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் சட்டமா அதிபரினால் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன நீதியரசர்கள் குழாத்திற்கு தெரிவித்தார். கடந்த நவம்பர் 18ஆம் தேதி புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான பெறுபேறுகளை வெளியிடுதல் மற்றும் வினாத்தாள் மதிப்பீட்டு பணிகளை தடுத்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மனுக்களை எதிர்வரும் 11ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டது. மனுதாரர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான சாலிய பேரிஸ் மற்றும் சஞ்சீவ ஜெயவர்தன ஆகியோர் முன்னிலையாகி இருந்தனர்.